இங்க வாரிம்ங்கிற ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய பார்த்து சின்னதா ஒரு விசில் மட்டும் தான் அடிக்கிறா. அவ்வளவு நாளா விடாம அழுதுட்டு இருந்த அந்த குழந்தை சடனா அப்படியே அமைதியாகிறது. அவ கூட வந்தவர் ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவ அந்த குழந்தையோட கண்ணை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு கருப்பு ஷேடோ ஒளிஞ்சு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. உடனே அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருது. ஆக்சுவலா இந்த குழந்தை பிறந்த நாள்ல இருந்து அழுதுகிட்டே இருந்திருக்கும். என்ன பிரச்சனைன்னு எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதனால அவங்க ஃபேமிலி வாரிமை கூப்பிட்டுருப்பாங்க. வாரிம் உடனே அவங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு அவங்க பரம்பரையில இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததான்னு கேட்கறா. உடனே அவங்க அந்த குழந்தையோட ஃபாதர் ஜியோங்க மீட் பண்ண கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஜியோங்க அவரோட பிரதர் மனநல பாதிக்கப்பட்டு இறந்து போனதா சொல்றாரு. அவர் இறந்த நாள்ல இருந்துதான் அவரோட குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு அடிக்கடி அவரோட கழுத்தை யாரோ வந்து நெரிக்க மாதிரி கனவு வர்றதாவும் சொல்றாரு. வாரிம் அதை கேட்டு ஷாக் ஆகி இந்த பிரச்சனையோட காரணமே அவங்க முன்னோர்களோட கல்லறையில தான் இருக்குதுன்னு சொல்றான். அவங்க பாடியை அடக்கம் பண்ணும்போது சவப்பெட்டியை சரியா வைக்காததால இறந்து போனவங்க நிம்மதியா தூங்க முடியாம அவங்க குடும்பத்தை தொந்தரவு பண்றதா சொல்றான். ஆனா இந்த பிரச்சனையை அவளோட குரு கிம் சரி பண்ணிடுவாருன்னு சொல்றான். உடனே அவருக்கு கால் பண்றான். ஆனா அவர் இன்னொரு இடத்துல சவப்பெட்டியை ஓபன் பண்ற சடங்கை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சடங்குல கொஞ்சம் மண்ணை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ண சொல்றாரு. அப்போ அவங்க ஃபேமிலி அதை பார்க்கலாம்னு பக்கத்துல வரும்போது அதை பார்க்க கூடாதுன்னு கிம் அவங்க கோபமா வான் பண்றாரு. அவர் சொன்னதை கேட்டு சடனா அவங்க எல்லாரும் பின்னாடி போயிடுறாங்க. அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணதும் அதுக்குள்ள வெள்ளை எலும்புகளும் நிறைய காஸ்ட்லியான பொருட்களும் இருக்கிறத பாக்குறாரு. கிம் உடனே அவரோட ஹெல்ப்பர் கிட்ட அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ஆனா அவன் அந்த எலும்பு கூட்டு மேல இருந்த தங்க சங்கிலியை திருடி எடுத்து அவனோட பாக்கெட்ல வச்சுக்கிறான். அதனால பின்னாடி என்ன பிரச்சனை வரும்னு அவனுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. அந்த டைம்ல வாரிம் கிம் கிட்ட வந்து ஜியோங்கோட பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்றான். அது நிச்சயமா அவங்க முன்னோர்களோட கல்லறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால அந்த கல்லறையை தோண்டி பாடியை தகனம் பண்ண முடிவு பண்றாரு. அடுத்த நாள் கிம் ஜியோங்கோட ஃபேமிலி கிட்ட 2 கண்டிஷன் வைக்கிறாரு. ஒன்னு, இந்த விஷயம் சீக்கிரட்டா இருக்கணும். இன்னொன்னு, சவப்பெட்டியை ஓபன் பண்ணாம அப்படியே தகனம் பண்ணணும்னு சொல்றாரு. அவங்க அதுக்கு சம்மதிச்சு அந்த கல்லறை இருக்கிற மலைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ஏதோ தப்பா இருக்குதுன்னு வாரிம் புரிஞ்சுக்கிறான். இதுக்கு முன்னாடி மலை உச்சியில கல்லறை இருக்கிறத அவ பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம தூரத்துல இருந்து 3 நரிகள் அவங்களையே பார்த்துட்டு நிக்குது. அந்த கல்லறையோட மண்ணை டேஸ்ட் பண்ணதும் கிம்மோட ஃபேஸ் சடனா சேஞ்ச் ஆகுது. அந்த கல்லறைக்கு நேம் கூட இல்ல. அந்த இடமும் ரொம்ப பயங்கரமான ஃபீலிங்க கொடுக்குது. உடனே அவர் ஜியோங் கிட்ட இந்த இடத்தை யார் சூஸ் பண்ணதுன்னு கேட்காரு. ஜியோங் உடனே தன்னோட தாத்தாவுக்காக ஜப்பான் நாட்டோட துறவி ஒருத்தர் இந்த இடத்தை காமிச்சதா சொல்றாரு. அதை கேட்டதும் கிம் ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த கல்லறையை கொஞ்சம் க்ளோஸ் அப் போய் ரிசர்ச் பண்ணிட்டு இந்த வேலையை எங்களால செய்ய முடியாது, வேற ஆளை பாக்குறது நல்லதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த மலையில இருந்து கீழே இறங்கி போக ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டதும் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்போ கிம்மோட ஹெல்ப்பர் நீங்க ஏன் இந்த வேலையை செய்யலன்னு கேட்கும்போது கிம் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்றாரு. இந்த இடம் தீய சக்திகளோட சாபம் நிறைஞ்ச இடமா இருக்குது. இந்த இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டவங்க நிச்சயமா நிம்மதியா உறங்க முடியாது. சப்போஸ் நாம இதை ஓபன் பண்ணணும்னா நாமளும் இது கூட சேர்ந்து அழிஞ்சு போவோம். அதனால இதை நிச்சயமா தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு வான் பண்றாரு.